ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷோபா லாகில் பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி மோதகம் செய்ய போகிறேன். இது வந்து விநாயகருக்கு செய்கிறது. இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு, அதனால் இன்றைக்கி விநாயகருக்கு மோதகம் செய்ய போகிறேன். மோதகம் செய்கிறதுக்கு பாருங்கள், நான் வந்து குண்டு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து உலக்கு எடுத்து வச்சுருக்கேன். உலக்குனா 200 கிராமு. 200 கிராம் செஞ்சாலே வந்து நல்லா ஒரு 30-35 இது வரும் உருண்டை. இப்போ வந்து இதை என்ன பண்ணணும்னா லைட்டாக ஃபஸ்ட்டு வறுத்துக்கிறணும். பாருங்கள், இது வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வறுத்துக்கிறோணும். இது வந்து பொரியக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக வறுபட்டால் மட்டும் போதும். இதை லைட்டாக வறுத்துக்கிடுவோம். இப்போ பாருங்கள், இதை வந்து வறுத்து எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், நல்லா ஒரு மாதிரி நல்லா ஒயிட்டாக இருக்கும். வறுத்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு வறுத்தா போதும். பொரியரிசி அளவுக்கு வறுக்கக்கூடாது. இப்போ பேலன்ஸ் இருக்கிறதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா அரிசியுமே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அடுத்ததாக பாருங்கள், நான் வந்து உலக்கு பச்சரிசிக்கு அரை உலக்கு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். இந்த பாசிப்பருப்பையும் லைட்டாக வறுத்துக்கிறணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்குவோம். ஒரு லைட் ப்ரௌனாக வர்ற மாதிரி வறுத்துக்கிறணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த பருப்பை வந்து ஒரு லைட் ப்ரௌனாக வர்ற மாதிரி வறுத்துக்கிட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்கிறதையும் கொஞ்சம் போட்டு நான் வறுத்துக்கிறேன். எல்லா பருப்புமே ஒரு ப்ரௌன் கலரில் வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. இது வந்து பாசி பருப்புனா பச்சை பயிறு உடச்சி வரும்ல, அந்த பருப்பு தான் இது. இப்போ அடுத்து தேங்காயை வறுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா முந்திரி பருப்பு நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் வறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து நெய் விட்டுருக்கேன். இந்த நெய்யில் வந்து இந்த முந்திரி பருப்பை ஒரு லைட் ப்ரௌனாக வர மாதிரி வறுத்து எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த முந்திரி பருப்பையும் வறுத்து எடுத்தாச்சு. அதையும் இந்த பருப்பில் சேர்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு 5 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுக்கிறணும் வாசனைக்காக. அடுத்து இனி தேங்காய் வந்து இந்த நெய்யில் போட்டு தேங்காயை வறுத்துக்கலாம். இப்போ ஒரு தேங்காயை நான் திருவி வச்சுருக்கேன் பாருங்கள். உலக்கு அரிசிக்கு ஒரு தேங்காய் ஃபுல்லாக போடணும். இதை எல்லா தேங்காயுமே இதில் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாகவே ஒரே டயத்தில் சேர்த்து ஃபுல்லாக வறுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் போடுறனாலும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் வந்து நல்லா வறுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா பூவாக உதிரி உதிரியாக இருக்கணும். இப்படி உதிரி உதிரியாக இருந்தால் தான் வந்து மோதகம் வந்து மறுநாளும் வச்சு சாப்பிட்றதுக்கு கெடாமல் இருக்கும். அதுக்காகத்தான் தேங்காயை இப்படி நல்லா வறுத்துக்கிறணும். தேங்காயில் தண்ணி சத்து இருக்கும், அது இல்லாமல் ட்ரை ஆகி இப்படி நல்லா உதிரியாக பூ போல் இருக்கணும். அந்தளவுக்கு வறுத்துட்டு இதை எடுத்துடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசியை மிக்சியில் போட்டு 1-2 உடச்சி எடுத்துக்கிடலாம். இப்போ பாருங்கள், இந்த அரிசியை வந்து நம்ம வந்து 1-2 உடச்சி எடுத்தாச்சு. இந்த அரிசியாகவும் இருக்குது, கொஞ்சம் மாவாகவும் இருக்குது. இப்படி அரிசி இருக்கணும், கொஞ்சம் உடஞ்சாப்பில் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப பொடியாக வந்து மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது. இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 200 கிராம் அரிசிக்கு இந்த மாதிரி பெரிய டம்ளரில் ஃபுல்லாக ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க. 200 கிராம் அரிசிங்கிறது 1 டம்ளர் அரிசி. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஃபுல்லாக ஊற்றணும். நான் பாருங்கள், வெல்லம் வந்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். நான் மண்டை வெல்லம் போடுறேன், நீங்கள் அச்சு வெல்லமும் போட்டுக்கலாம். 200 கிராம் அரிசிக்கு 300 கிராம் வெல்லம் போடணும். அப்போ தான் நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும். 300 கிராம்னா 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட. இப்போ வந்து பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து இந்த அரிசியை இடித்து வச்சுருக்கோம்ல, இதை வந்து சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், இந்த அரிசியை சேர்த்து நல்லா இதை வந்து கிண்டி விடுவோம். இதில் வந்து இப்போ ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இந்த ஏலக்காயும் சேர்த்து இதை வந்து நல்லா கிண்டி விடணும். கொஞ்சம் கட்டி பட்டாலும் அதை நல்லா உடச்சி விட்டு நல்லா கிண்டணும். கொஞ்சம் நல்லா தண்ணி கொஞ்சம் லைட்டாக வற்றி வரட்டும். இப்போ பாருங்கள், நம்ம இது நல்லா ட்ரை ஆனோன்னே அது மாதிரி பச்சரிசி இதுவும் வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வெந்தோடனே இப்போ வந்து இதில் வெல்லத்தை சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், இதில் வெல்லத்தை போட்டாச்சு. இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒன்று சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம். நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த தேங்காயும் சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து நல்லா கிண்டி விடணும். இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி வந்து நல்லா கெட்டியாக வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு இது திரும்ப அவிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த வெல்லம் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஒரு சில அரிசிகள் பாருங்கள் வெள்ளையாக இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சதுக்கப்புறம் நல்லா வெந்துடும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சுக்குவோம். இப்போ இட்லி பாத்திரத்தில் எல்லாமே அள்ளி வச்சாச்சு. இதை மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து நல்லா வெந்து வரட்டும். அப்போ தான் இந்த அரிசியெல்லாம் நல்லா வெந்துடும்.
வெந்ததுக்கப்புறம் பாத்திரத்தில் போட்டு அதுக்கப்புறம் நெய் விட்டு கிண்டிட்டு உருண்டை பிடிக்கலாம். கரெக்டாக 15 நிமிஷம் ஆகட்டும், இல்லை 20 நிமிஷம் கூட ஆகலாம். நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா அவிஞ்சிருச்சு பாருங்கள் எல்லாமே. இப்போ இதை எடுத்துட்டு நெய் போட்டு கிண்டிட்டு உருண்டை பிடிக்கலாம். இதில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. நெய் ஊற்றி நல்லா உருண்டை பிடிச்சாச்சு. நல்லா பார்க்கவே நல்லா சூப்பரான கலராக இருக்கா பாருங்கள். விநாயகர் மோதகம் செஞ்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது வந்து நல்லா சூப்பரான டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.